GST சாலையில் LKS தங்கநகை கடை எதிரில் சிவசக்தி டிராவல்ஸ் அருகில் உள்ள நெடுஞ்சாலைக்கு சொந்தமான 2 மரங்களை ஒரு தனிநபர் எந்தவித முன் அனுமதியுமின்றி வெட்டப்பட்டதை நேரில் சென்று மக்கள் பசுமை இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் நாஞ்சில் மனோகரன் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இளைஞரணி தலைவர் நிர்வாகிகள் ஆய்வு நடத்திய பின் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்து CSR நகல் பெற்றனர். தவறு புரிந்த தனிநபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாம்பரம் ஆய்வாளர் உறுதியளித்தார். தாம்பரம் GHT சாலையில் இன்னைக்கு 3 மரங்களை வெட்டியிருக்காங்க. ஒரு தனிநபர் வெட்டியிருக்காங்க. அது சம்பந்தமாக இன்னைக்கு நம்ம தாம்பரம் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்துருக்கோம். அது சம்பந்தமாக இப்போ CSR கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நம்ம மரங்களின் தன்மை நம்ம மக்கள் உணருமா இல்லையான்னு தெரில. நம்ம மரங்களை அழிக்கிறனால நம்ம நீர் ஆதாரத்தை நம்ம இழந்துட்டு இருக்கோம். இதை உணர்ந்து இனி பொதுமக்கள் யாரும் மரத்தை கை வைக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆதங்கம். உண்மையிலேயே இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம காவல்துறை அதிகாரிகள் நல்லபடியாக ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு அவங்க மேலே இருக்குது. CSR போட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதை கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். என் பேர் நாஞ்சில் மனோகரன், மக்கள் பசுமை நிறுவன தலைவர்.